அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மீது மீண்டும் மீண்டும் டாரிஃப் வந்து போட்டு இருக்காரு. இப்ப இந்தியாவில இருந்து வெளிநாட்டுல இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு எல்லாம் 100% டாரிஃப்னு போட்டிருக்காரு. மற்றும் இதர பொருட்களுக்கும் டாரிஃப் விதிச்சிருக்காரு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சமையலறை மற்றும் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற பொருட்களுக்கு 30% வரி விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பர்னிச்சர்ஸ் வந்து அங்க இறக்குமதி பண்ணோம்னா அதுக்கு 25% போட்டிருக்காங்க. இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 30, பர்னிச்சருக்கு 25, இப்போ வந்து மருந்து பொருட்களுக்கு 100% டாரிஃப் போட்டிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தோம்னா 100, அதாவது இந்தியாவிலிருந்து தயாரிச்சு அமெரிக்காவில் இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு 100% வரி. அதாவது நீங்க 1000 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 100% வரி 2000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோமே. இல்ல 100 ரூபாய்க்கு பொருள்னா அது 200 ரூபாய்க்கு விற்கணும். அதுல இருந்தா நீ லாபம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நீங்க இந்தியாவில தயாரிச்சு இங்க இறக்குமதி பண்றதுக்கு தான் அந்த 100% வரி. நீங்க மேனுஃபேக்சரிங்கே அமெரிக்காவில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வரியே கிடையாது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வரி போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய மனசு உள்ளது மாதிரி அந்த விஷயத்த அவர் எஜுகேட் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. நீங்க அங்க செஞ்சு கொண்டு வரக்கூடாது, இங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அமெரிக்கா வந்து மருந்து பொருட்களை அதிகம் இறக்குமதி பண்றதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்தியா கிட்ட இருந்துதான் அமெரிக்காவுக்கு நிறைய 31% இறக்குமதி மருந்து பொருட்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது 2.4 lakhs crore அந்த அளவீட்டுல அந்த நெட்ஒர்த்ல அமௌண்ட் வந்து மருந்து பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு பை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க 31% சொன்ன பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 77,000 கோடி கணக்குல. எப்படி சொல்றது, இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 2.4 lakhs crore சொன்ன பாத்தீங்களா, இது வந்து ஓவராலா அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ற பொருள். அதுல 31% வந்து இந்தியாவில இருந்து போகுது. அதாவது கிட்டத்தட்ட 77,000 கோடி. இப்ப 2025 இந்த டேட் படி கிட்டத்தட்ட 35,000 கோடி வரையும் மருந்து பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அப்போ இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வகைய அந்த 100% டாரிஃப் போட்டிருக்காரு தெரியுதுங்களா. 2.4ல 77,000 கோடி கிட்ட நம்ம தான் மருந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இதனாலதான் 100% டாரிஃப் வந்து அவர் வந்து விதிச்சிருக்காரு. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, டோட்டலாவே எந்த நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு மருந்து பொருட்கள் வந்தாலும் 100% டாரிஃப்ங்கிறது அவர் வந்து விதிச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மருந்துகள்ல ஜெனடிக் ட்ரக்ஸ், பயோசிமிலர் ட்ரக்ஸ், இது 2 ட்ரக்ஸ் தான் அமெரிக்காவுக்கு அதிகம் நம்ம ஏற்றுமதி பண்றது. அந்த ட்ரக்ஸ்ல ஜெனடிக் ட்ரக்ஸ்ல வந்து 45% வந்து நம்ம தான் அமெரிக்காவுக்கு அதிகம் எக்ஸ்போர்ட் பண்றோம். 15% வந்து தான் பயோசிமிலர் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி போகல, இதுக்குன்னு தனியா ஒரு 5-6 பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க சைட்ல இருந்தா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 30ல இருந்து 50% வரையும் அமெரிக்காவில இருந்து ரெவன்யூவே அவங்களுக்கு கம்பெனி கிடைக்கும். அந்த கம்பெனில அது எந்தெந்த கம்பெனி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எந்தெந்த கம்பெனிங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ரெட்டி ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா, சன் ஃபார்மா, கிளாண்ட் ஃபார்மா, இது மாதிரியான கம்பெனிங்க வந்து 30 to 50% ரெவன்யூ வந்து ஃபால் ஆகும் அவங்களுக்கு. அந்த இந்த 100% டாரிஃப் போட்டதுனால இந்த கம்பெனிங்கெல்லாம் அதுல மேக்சிமம் பாதிப்படைவாங்க. அமெரிக்க அதிபர் வந்து டாரிஃப்னால எதை பெருசா டார்கெட் பண்றாருன்னா, இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் அண்ட் பேரண்டட் ட்ரக்ஸ், இந்த 2 வகையான ட்ரக்ஸ் தான் ரொம்ப கீ ஃபேக்டரா அவர் மெயினா அந்த மருந்து பொருட்களை டார்கெட் பண்ற விஷயங்கள். இது மட்டும் இல்லாம இப்போ இந்த மருந்து பொருட்கள் டாரிஃப் அதிகமானதுனால என்ன விஷயம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைஸ் ஹைக் ஆகும் ஒண்ணு. 2வது பணவீக்கம் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். இது வந்து ஏன்னா எல்லா நாட்டுல இருந்தும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அயர்லாந்துல இருந்து 23% வருது ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு. மற்ற எல்லா நாடுகள்ல இருந்தும் ஒரு 10 நாடுகள், குறிப்பிட்ட நாடுகள் 10 நாடுகள் வச்சுக்கோம், அங்கிருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அமெரிக்காவுக்கு ட்ரக்ஸ் உங்களுக்கு இறக்குமதி ஆகுதுன்னா அந்த பொருட்கள்ல 100% டாரிஃப் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா பொருட்களுக்குமே அமெரிக்கால இருந்து வாங்குற பொருட்கள் 100 ரூபாய் வாங்குற பொருளுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் வாங்குற பொருட்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அப்படிங்கிற நிலைமைக்கு
இப்ப அமெரிக்க மக்கள் வந்திருக்காங்க. இது வந்து அமெரிக்க மக்களுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பாதிக்கு பாதி அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்திய சைடு எதுவும் பாதிப்பு இருக்கும்னா, இந்திய சைடு பாதிப்பை விட அமெரிக்கா சைடு அதிக பாதிப்பு இருக்கும். இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்போட நோக்கம் என்னன்னா, மருந்து தொழிற்சாலைகள் வந்து அமெரிக்காவில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வர்றாரு. ஏன்னா இப்ப வந்து வெளில இருந்து ஏற்றுமதி பண்ணாலும் இங்க இருந்து பணம் வெளியே போகுது. அங்க உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு போகுது, மேனுபேக்சர் கம்பெனிக்கு போகுது. அப்படிங்கும் பொழுது அங்க இருந்ததுன்னா அது போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காரு. இது மாதிரியான வெளிநாட்டு தகவலும் சரி, உள்நாட்டு அரசியல் மற்றும் உள்நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.